அது மட்டும் இல்லை, இந்த மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் இங்கே மானாமதுரை, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் போதிய அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை. திருபுவனத்திலிருந்து மானாமதுரை வரை வைகை ஆற்று பகுதியில் உள்ள பாசன கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இதே கதை தான். எப்போ அவங்க தூர்வாடுறாங்கன்னா, நானும் தொடர்ந்து கவனிக்கிறேன், தண்ணி மேட்டூரில் திறக்கிறாங்க பாருங்க, திறங்கணுன்னா ஒரு 2 பொக்லைனை வச்சு அங்கங்கே சும்மா ஒரு ஷோ காட்டுறது, காட்டிட்டு தூர் வாரிட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க பணத்தை வாரிட்டு போயிடுறது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மானாமதுரை, திருபுவனம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் பணி அமர்த்தப்படவில்லை. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம வந்தாதான் செய்ய முடியும். மானாமதுரையிலிருந்து மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலங்கள் அமைக்க கோரிக்கை ரொம்ப நாளா வச்சிருக்கீங்க, ஆனா நடக்கல. திருபுவனத்தில் வாரச்சந்தையில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதால் புதிய வாரச்சந்தை கட்டிடங்கள் கட்ட கோரிக்கை இந்த மானாமதுரை மக்கள் கேட்டிருக்கு. வைகை ஆற்றில் புதிய தடுப்பணைகள் கட்டி கரைகளை பலப்படுத்த கோரிக்கை. மானாமதுரை நகராட்சியில் கழிவு நீர் கால்வாய்கள் கட்டப்பட வேண்டும். சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். உரம் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு, அது கிடைக்கிறதுக்கு இந்த ஊர் மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க.